ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிக்கன் கிரேவி தாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன சொல்லி தேவைன்னு நான் முதல்ல இருந்து காமிக்கிறேன். ஸோ முதல்ல எண்ணெயை ஊற்றிடலாம். பட்டை, லவங்க, ஏலக்காய் சும்மா 4 போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும். வதக்கின பின்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்ட பின்னாடி மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்தோடனே இந்த மாதிரி சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா அந்த மசாலையிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மூடி எடுத்து வந்து மூடி போட்டு விட்டுடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே அதில் தண்ணி விடும். தண்ணி விட்டுட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக ஆட்டி எடுத்துன்னு வந்து நம்ம திரும்ப ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, அப்புறமா கரண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்துருந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த கிரேவி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நான் அப்படி சொல்லிடுறேன். இந்த கிரேவி வந்து அந்த கீ ரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கீ ரைஸ் தான் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். லேட்டர்.